இரண்டாவதாக, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம இந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். நீதிமான்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த முதல் வசனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீதிமான்களுடைய வழியை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். நீதிமான்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை அப்படிங்கும்போது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை, ஒரு கவுன்சில், ஒரு ஒப்பீனியன் நம்ம கேட்போம். உதாரணமாக இப்போ நம்ம ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கூட யார் வந்திருக்காங்களோ, இந்த கலர் நல்லா இருக்கா, இந்த மாடல் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்களோட சஜஷனை நம்ம கேட்பது வழக்கம். அதுபோல நீதிமான்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, துன்மார்க்கமான ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. அந்த ஆலோசனையின்படி நடக்கவும் மாட்டாங்க. இது துன்மார்க்கமான ஆலோசனையா இல்ல தேவ சித்தத்தின்படியான ஆலோசனையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் பேசுவது இப்போ எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள்ல பேசுறேன். உதாரணமாக இப்போ ஒரு திருமணம் இருக்கு. ஒரு திருமணம் நடக்க போகுது உங்களுக்கோ, இல்ல உதாரணமாக ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா, அந்த திருமணத்துல தேவ சித்தமா? இல்ல இது தேவ சித்தம் இல்லையா? அப்படிங்கிறத ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு ஆவிக்குரிய எல்லாருக்குமே நமக்கு வரும். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான் அப்படிங்கிற வார்த்தையின்படி, நம்ம அநேகர்கிட்ட நம்மளோட ஆவிக்குரியவங்க, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளோட மென்டார்ஸ் கிட்ட நம்ம கேட்பது வழக்கம். அப்படி மனுஷங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கும்போதுமே, அந்த கேட்கிற ஆலோசனை, இல்ல அவங்க கூறுகிற ஆலோசனை எல்லாமே வேதத்தின்படி தான் இருக்கா? வேதத்தோடு ஒத்து போகுதா? வேத சத்தியத்துக்கு அது ஒத்து போகுதா? அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த ஆலோசனை துன்மார்க்கமான ஆலோசனையா? இல்ல தேவனுக்கு ஏற்ற ஆலோசனையா? அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு கண்டிப்பா நமக்கு ஆவியானவருடைய அபிஷேகமும், அவருடைய துணையும் கண்டிப்பா வேணும். என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கன்ஃப்யூஷன்ல நீங்க இருக்கலாம். என்ன கன்ஃப்யூஷன்னாலும் நீங்க தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிற வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜெபிங்க. கண்டிப்பா உங்க ஆலோசனைகள் உறுதிப்படும். துன்மார்க்கமான ஆலோசனைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்.